I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோப்தமிழன் சேனல். ரொம்ப 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 நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வேறு ரகமாக கொடுத்துட்ருக்கீங்க. நான் ஏன் வீடியோ போடலன்னா ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி நிறைய போய்ட்டு இருந்துச்சு. அதில் டைமே கிடைக்கல யூடியூப்பில் வீடியோ போடுறக்கா. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் வீடியோ போட்டே ஆகணுன்னு. அப்போ கம்யூனிட்டி டேப்பில் போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் தான் டைம் கிடச்சிச்சின்னு போட்டுட்ருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வரும். கொஞ்சம் லேட்டாக தான் வரும். மன்னிச்சுக்கோங்க நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஃபயர் அனிமேஷன் இன்ட்ரோ எப்படி மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்பீங்க. அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க நண்பா. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ப்ளீஸ் நண்பா தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் ஒரு ஆப் ஏற்றணும், என்னன்னா இசட் ஆர்ச்சிவர். இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த வீடியோவே ரெடி பண்ண முடியும், இன்ட்ரோ ரெடி பண்ண முடியும். ஏன்னா நான் கொடுத்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இருக்கும், ஃபயர் டெக்ஸ்ட் A2Z ஜிப் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆக முடித்தோடனே உங்களுக்கு வந்து வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டருக்குள்ளே போங்க. கைன் மாஸ்டரில் போய்ட்டு 16:9 ரேஷியோவுக்கு போய்க்கோங்க. அதை கொடுத்துட்டு நான் கொடுத்த ஃபைல் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஃபயர் எஃபெக்ட் இருக்கும். அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து நான் தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மட்டும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த ஃபயர் பேக்ரவுண்டு இது மட்டும் தனியாக. பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து கொடுத்துட்டு கைன் மாஸ்டரில் போய் இதுக்கு வந்து வீடியோ கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து இந்த ஸ்மோக் எஃபெக்ட் அதெல்லாம் நிறையா அந்த ஃபைல்லே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோடிங் வார்னிங் அப்படின்லாம் காமிக்கும். எல்லாம் ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு தனியாக டவுன்லோட் பண்ண தேவை. அதிலே ஜிப் ஃபைலே இருக்குது. அந்த டவுன்லோட் பண்ண ஸ்மோக் எஃபெக்டை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுட்டு பிளெண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க நண்பா. ஸ்க்ரீனுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ரிமூவ் ஆயிரும். கரெக்டாக உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இருங்க. கரெக்டாக வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபயர் டெக்ஸ்ட்டுக்கு வந்தாச்சு நண்பா, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த A2Z வர ஃபயர் டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பேராது சேனல் நேமு எதுனாலும் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து தமிழ் அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சலாம்னு நினைக்கிறேன். T லெட்டர் வந்து தொட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. தமிழுக்கு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிளெண்டிங் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். பிளாக் கலரில் இருக்கும் பேக்ரவுண்டு, அது மட்டும் ரிமூவ் ஆயிரும். இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். முக்கால்வாசி வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற வீடியோ. இந்த மாதிரி அடுத்தடுத்த டுட்டோரியல் வேணுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் சென்டரில். சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நாங்கள் வந்து அந்த கைன் மாஸ்டர்லேயே காமிக்குவோம். நீங்கள் வந்து எடிட் பண்ண மொத்தத்தில் கரெக்டாக காமிக்கும். நடுவில் பிளாக் கலரில் காமிக்கும். சென்டரில் அதே வச்சு கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பெரிய பேராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரமாக வைங்க. சின்ன பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சென்டராக வாங்க. பேர் வந்து அவ்வளோதான் பெருசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வைக்க முடியாது. அதுதான். அதே தான் நம்ம வந்து A லெட்டர் இப்போ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு இது கொடுத்துட்றீங்க, ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேலை இல்லை. இதே மாதிரி எல்லா லெட்டருக்கும் கொடுத்துருங்க நண்பா. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா லெட்டருக்கும் கொடுப்போம். அதே மாதிரி வந்து இந்த டீக்கு அப்புறம் A வந்து கரெக்டாக T சைஸில் இருக்கணும். எல்லா லெட்டரும் சேம் சைஸில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பார்த்தீங்கன்னா இந்த A லெட்டர் வந்து கரெக்டாக அது பக்கத்தில் T பக்கத்தில் கரெக்டாக அதோட சைஸில் நம்ம வச்சு பார்த்தாச்சு. இருங்க, ஸ்மோக் எஃபெக்ட் தனியாக வந்துடுச்சு. A லெட்டர் மட்டும்
கரெக்டாக டீயோட சைஸ். அடுத்து வந்து எம் லெட்ரு போடுறோமா, ஸோ ஏவோட சைஸை கரெக்டாக எம் இருக்கணும். ஸோ எல்லா லெட்டரும் சேம் சைஸாக இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு கரெக்ட் அண்ட் ஃபிட்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். ஸோ நடுவில் பிளாக் கலர் லைன் வருதா, அதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு காமிக்குது. ஸோ கரெக்டாக அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் கோடு தெரியுதா, ஸோ அவ்வளோதான் சென்டரில் வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ வச்சுச்சு, அடுத்து எம் வைப்போம். அப்படியே ஒவ்வொரு லெட்டராக வைக்கலாம் பாருங்கள். ஸோ அப்படியே பாருங்கள் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லெட்டரும் கரெக்டாக சேம் சைஸ்லாம் கரெக்டாக அந்த ஆர்டரில் வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ கிளியர் ப்ரிவ்யூ காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பேரை நல்லா எடிட் பண்ண பாருங்கள். ஸோ எடிட் பண்ணிட்டு எனக்கு கூட ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிடுங்க, நானும் பார்க்குறேன் எப்படி எடிட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிட்டி வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நண்பா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ குவாலிட்டி வேணால் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு QHD வச்சுக்கோங்க. 1440 பிக்சல் வரும். ஸோ நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த சின்ன வீடியோ தான் ரெடி பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்மி MB தான் கேட்கும். ஸோ அதான் நண்பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பா. ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா கேமிங் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது அந்த வீடியோனாலும் சொல்லுங்கள். இந்த ஷைனிங் டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நிறையாவே எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. ஷைனிங் டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ வேணுன்னா. ஸோ உங்களோட ஆர்வத்தை பொறுத்து தான் நண்பா நானும் சீக்கிரமாக வீடியோ போட முடியும். நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டே பண்ணால் போகிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா. உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் நண்பா. அப்படின்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் நண்பா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நண்பா தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.